ஹலோ சார்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எங்கே போக போகிறோம்னா வந்து எனக்கு என்னப்பா நீ பைத்தியம். போட்டோட அஃபிஷியல் பேஜ்ல இருந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஏர் டாப்ஸ் வாங்கியிருக்கோம். அது எப்படி ரிவ்யூ பண்ணி கொடுத்தாங்களா? ரைடு போய் சுத்தி கோவாக்கு போறோம். லூட்டி அடிக்க பட் இவ்வளவு சொல்லணும் வரல, அது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிருவேன். இப்ப நம்ம எங்க வரோம் தெரியுமா? பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். நித்த சொல்லிட்டான், நிப்பாட்ல நித்த சொல்லிட்டான். எனக்கு பே பண்ண போறது இல்லை. ஏடா சூனியா பண்ணிருக்காங்களா? போறேன் பீச்சு. ஓகே, டிக்கெட் எடுக்க போறேன். டிக்கெட் எடுக்க போறேன். ஏய் என்கிட்ட சுத்தம் பண்ணி குடுறா. காரை கூப்பிட்டு நான் வந்து என்ன கலர் இது? கத்திரிப்பு கலரு. கத்திரிப்பு கலர் பர்பிள்னு. ஓகே, பர்பிள் குட்டி போட்டிருக்கேன். பிளாக் கலர் பேண்ட், ஒயிட் கலர் ஷூ. பட் அது பார்த்தா ஒயிட்டா தெரியாது. ஏ சன்ரைஸ் இங்க வச்சு எடுப்போமா? அந்த பேரு சம வியூ. ஆமா, உள்ள என்னடா இருக்கு, என் ஐட்டம் ஏதாவது இருக்கு அப்படின்னு பார்த்து தூக்கின்னு போயிடலாம். செம்மையா இருக்கும். ஸோ கைஸ், நம்ம வந்து மேல wow guys, the amazing sunset is here. இதை மிஸ் பண்ணிட்டு என்னென்னவோ பண்ண விரும்படா நாங்க. ஹலோ சார்ஸ், சம்பவம் ஒன்றும் நடுவில் நினச்சிட்டீங்க. ஐயோ, இப்போ நாங்கள் இருக்குது நடு ரோடு. எப்படி எங்க வந்து நிறுத்திருக்காங்க பாத்தீங்களா? சரி, இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு கேட்டு நினச்சில பட்ஜெட் ஆகிடுவீங்க, ஷாக் ஆகிடுவீங்க. கேஎஃப்சிக்குள்ளே தான் இருக்கும். ஹலோ சார்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எங்கே போக போகிறோம்னா வந்து எனக்கு சத்தியமாக தெரிலங்க. இவன் பேங்க்கு நான் நினச்சேன்னா ஈஸியாக இருக்கும் போயிடலான்னு நினச்சேங்க. இவன் இப்போ பேங்க் கூப்பிட்றான், என்ன இதுன்னே தெரில. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா வீட்டை பார்த்துல கண்டுபிடிச்சிருப்பீங்க. போன விளாக்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு சரியாக தெரிலங்க எனக்கு வேறு. ஓகேங்களா? ஓகே, இந்த உட்டி நல்லா இருந்தால் சொல்லுங்கள். இப்போ தான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன் லாஸ்ட்டாக. ஸோ அதான் புது உட்டி, இப்போ தான் நீ தான் புதுசாக போட்டிருக்கேன். இது எங்கே போகிறேன் கேட்டிங்கன்னா ஈஸியாக இருந்தாங்க போகலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். இவன் எப்படி மாற்றுறான்னு தெரில, பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பில் பாட்டில் நல்லா போட்டுக்கோங்க. சார்ஸ் மோட்டோ விளையாட செஞ்சுக்கலாம். அந்த லூஸ் வேறு ஏதோ பண்ணுறேன்னு சொல்லி போய்க்கிட்டுங்க, ஒரே இதுவான்னு இருக்கிறாங்க. பாய். பேசோடு தான் வர போறியா? என்னப்பா நீ பைத்தியம். இவர் போட்டோட அஃபிஷியல் பேஜ்ல இருந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஏர் டாப்ஸ் வாங்கியிருக்கோம். அது எப்படி ரிவ்யூ பண்ணி கொடுத்தாங்களா? கொடுப்பாங்க. அதெல்லாம் இல்லை, நம்ம என் காசு மூலியமா ரொம்ப நாள் ஆசை இது வாங்கணும் அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம எங்க போயிட்டு அன்பாக்ஸ் பண்ணலாம்? ஈஸியாரில் போய்ட்டு பீச்சில் அன்பாக்ஸ் பண்ணும்போது உள்ள ஏதாச்சும் கருங்கல் ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா, அவ்வளோ பெரிய பாட்ஸில் அவ்வளோ வெயிட் இருக்குதுன்னா, ஆட் பாட்ஸ் அளவுக்கு வெயிட் இருக்குதுன்னா அதெல்லாம் இருக்காது. இல்லைடா, இல்லை முட்டை கிட்ட வச்சிருக்க போகிறாங்க. முட்டை. ஓகே சார்ஸ், இப்போ நம்ம யாரா இவன் கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இப்படி இருக்குது? கிளம்புறாங்க. வந்துட்டான். பேக்கில் போட்டுக்கோ, பேக்கை நீ மாட்டிக்கோ. ஏப்பா புழுங்குதுரா. பேங்க்லாம் வேலைக்கு ஆகாது. பாருங்க, மொத்தம் 5 பீஸ் வாங்கிக்கிறாங்க. 50 ரூபா கொடுத்து ஒண்ணு 10 ரூபாங்க. 10 ரூபா என்ன இருக்குது? என்ன எங்க மாட்டாங்க தெரியுமா உனக்கு? ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ ரைடு போய். சும்மா ஐபோன் வாங்குறோம், மைக் வாங்குறோம், துணி அடிக்கிறோம்னு சொல்லிட்டு போய் அது ஒண்ணு. நம்ம இப்போ ஒரு டெபினேஷன் ஒரு இடத்துக்கு போகிறோம். அதான் இப்போ இது வந்து ஒரு பெரிய லாங் டிரைவ் மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஒரு வீக்கெண்ட்ல எங்க நிறைய டூரிஸ்ட் வந்து வருவாங்க, நிறைய ஊர்ல இருந்தும் வராங்க. சென்னைக்கு வர்றவங்க எல்லாம் வந்து அது வந்து விசிட் பண்ணி தான் போறாங்க. வெறும் மெரினா பீச் மட்டும் சுத்தி பார்த்துட்டு போவாங்க. இதெல்லாம் சுத்தி பார்த்து நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அவங்க வந்து செட்டப்லாம் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் ஓரளவு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நாங்க இப்ப கோவாக்கு போக போறோம். வாங்க போகலாம். குட்டி கோவா, இதுதான் கேப்ஷன்ல போடுறோம். குட்டி கோவா. குட்டி கோவாக்கு போறோம். லூட்டி அடிக்க பட் இவ்வளவு சொல்லணும் வரல, அது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிருவேன். இவ்வளவு சொல்லணும் வரல, ஆமா, இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிருவேன். இதெல்லாம் முக்கியமான விஷயம். எல்லாம் சும்மா எவனா சொல்லுவாங்கடா, நான் சொல்றேன்ல. ஐயோ, நிறைய பேர் பாக்குறாங்க நம்மளதான்.
நம்மளோட வெற்றி உண்மையான தலைப்பு நல்லா இருக்கு. திருப்பி போகுமா மேல? போலாமா? வா, டைம் ஆயிடுச்சு. ஏன்னா ஆரம்பத்தை விட்டு நீயே கட் பண்ணல அர்த்தம். வாய்ஸ் வேற இப்போ கொஞ்சம் கேட்டோம். ஸ்பீடா போகும்போது ரொம்ப கர 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 கரண்டு. ஆமா, எது அதெல்லாம் நாங்க போட்டு காமிக்கிறேன். ஆமா, அது அந்த ஸ்பீட்ல போனா அவ்வளோ அது கேக்குது. என்ன சாப்பிட போற? ஏண்டா பாப்பாக்காரன் பிரியாணி கடை வந்துச்சு. இது இங்கதான் நான் எப்பவுமே வந்து பிரியாணி சாப்பிடுவேன். ஸோ சூப்பரா இருக்கும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். திருப்பிப்பா இங்கேயே நிப்பாட்டுற அவ்வளவுதான். நம்ம வண்டியில அவ்வளோ விட்டு வர முடியாது. அதனால இப்ப நம்ம எங்க வரோம் தெரியுமா? பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். நிறுத்த சொல்லிட்டான், நிப்பாட்ட நிறுத்த சொல்லிட்டான். எனக்கு பே பண்ண போறது இல்லை. சாம்பார் ஆப் எனக்கு அதுல 2 பேர் தான் இருக்கணும். உண்மைதான். இப்போ நாங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, பின்னாடி. இது அவங்களுக்கு ஆப்போசிட்டா தெரியும். நாங்க போகும்போது சுகாய் நம்ம இங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, இது வந்து ஈஸியா ரோடு, ஈஸியா ஹைவே ரோடு. அங்க வந்து எஸ்பி கஃபே அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து பிரியாணி வந்து ஃபேமஸ்னா அதுல நிறைய வந்து வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல காம்போலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பக்கெட் பிரியாணி அதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஆர்டர்லாம் எடுத்து கொடுக்கணும். இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது. என் ஆஃபீஸ் வந்து பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அதனால அங்க ஏதாச்சும் ஃப்ரீ டைம்ல வீட்டுல சாப்பாடு கட்டி வரலன்னா நான் இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். ஸோ நல்லா இருக்கும் பிரியாணி. ஸோ நீங்க வந்து ஈஸியா ரோட்ல இது கரெக்டா வந்து பாலவாக்கத்தில் இருக்கு. பாலவாக்கம் வந்து இந்த சிக்னல் இருக்கு. ஸோ நீங்க வந்து பிரியாணி சாப்பிடணும் இந்த ரோட்ல நீங்க இந்த இடத்துக்கு போட்டுருந்தீங்கன்னா இந்த கடையை வந்து நீங்க விசிட் பண்ணுங்க. பில் பே பண்ண இங்க பில் பே பண்றதுக்கு ஒரு வைஃபை ஆன் பண்ணோம். அதை ஆன் பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்பதான் மைக்கை நான் ஆன் பண்றேன். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? ஓகேங்க, நாங்க இந்த கடையில தான் சாப்பிட்டோம் பிரியாணி. இந்த கடையில தான் நாங்க சாப்பிட்டோம் பிரியாணி. இதோ பே பண்ணி இருக்கான் பைக்குள்ள. நம்ம பையனை வெளியே தான் நிற்க வச்சுட்டு போனோம். பார்க்கலாம், சன்செட் வர ஐநூறுங்க வேற. பார்க்கலாம் சன்செட்டுக்குள்ள பீச் இல்லையா. ஆமா, 50% ஆஃபர் கொடுக்குறா. ஆட் வாஷ்ல 70% ஆஃபர் கொடுக்குறா. ஆஃபர்ஸ்லாம் நீங்க பயன்படுத்தணும். பட் நாங்க எப்படி வாங்க போறது இல்லை. ஏன்னா இங்க வந்து அந்த காசு இல்லை. அதை வாங்க போறது இல்லை. நீங்க வாங்குறது வந்தீங்கன்னா இப்போ வாங்கிக்கோங்க. நான் சொல்லதான் போடுவேன். பட் என்ன ஒரு அண்ணன் இறங்க சொல்லுவாங்க. இது இல்லையா? ஆமா, இந்த போட்டுருக்காங்க. இந்த பாருங்க, கடல் இந்த ரூட் வந்து கொஞ்சம் வச்சவங்க ரோடு அவ்வளவா போடல. அதான் கொஞ்சம் ப்ராப்ளம். வந்துட்டாங்க. நம்ம மேல திரும்ப வண்டிய மேல திரும்ப பாப்போமா பீச்சா? ஆமா, அது இது போயிட்டு வரலாம், நல்லா இருக்கும். ஏடா சூனியா பண்ணிருக்காங்களா? தொட்டு பாருங்க பீச்சு. வண்டி திருப்பதியா? இல்ல சார், நானே திருப்போம். ஓகே, டிக்கெட் எடுக்க போறேங்க. டிக்கெட் எடுக்க போறேன். என்கிட்ட சுத்தமா இல்லை, குடுறா. காசு இல்லடா. நீங்களே பாருங்க, எம்டி பாக்கெட்.
இது ஒரு பைக்னா 2 பேர் 50 வாங்கியாச்சுங்க. டிக்கெட் போயிட்டு வாங்கியாச்சு. இருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த Unbox பண்ண போறோம். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத செக் பண்ண போறோம். உள்ள செங்கல் இருக்கா இல்ல கூழாங்கல் இருக்கான்னு. அந்த இல்ல நான் இதுனா பாத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னா பீச்சுக்குள்ள என்ன இருக்குன்றத சொல்றாரு. ஆனா நான் இதுக்குள்ளேயே மண்ணு இருக்கான். என்ன ஆயிடும், நாசமாயிடும். இல்ல போட்டை வந்து அவ்வளவு கேவலமா பேசக்கூடாது. அப்ப வச்சு உள்ள வச்சு ஓட்டலாம்டா போட்டை. ஓ பாத்தீங்களா, இங்க நீங்க நல்லா பாருங்களேன், இங்க இருக்க போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா அங்க வந்து போட்டு போயிடலாம். நீ பண்ணு போகணுமா காமி? அங்கெல்லாம் உள்ள ஜாலியா இருக்காங்கடா. என்னன்னு தெரியல அது வேற. அது சோ இங்க பாருங்க கைஸ், ஒரே கத்துற சத்தமா கேக்குது. ஜாம்பி கெஞ்சி உள்ள வந்துச்சு. ஆமா கைஸ், நம்ம இப்ப அங்கதான் போறோம். நம்ம இப்ப மேற்கு நோக்கி போறோம். தலை பயங்கரமா வலிக்குதுங்க. ஆனா சத்தியமா குட்டி நல்லா புறா எவ்வளவு நல்ல லொகேஷன். இத ஃபுல்லா இடம்னா நம்மளே எத்தனை காட்டுங்க பாரு, நான் எடுக்கிறேன் காட்டு. இதை இவ்வளவு காஸ்டியூம் தாங்க. இந்த சின்ன இது அவர் யாரையும் கூப்பிடுறாரா? அங்க காரை கூப்பிடுறாரா? உங்களுக்கு நடம் இல்ல காரையா? வந்து ஆரஞ்சு உட்டி போட்டிருக்க, பிளாக் கலர் பேண்ட், பிளாக் கலர் ஷூ. என்ன போட்டு என்ன கூப்பிடுறாரு? தம்பி வாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. பார்த்தா அவர் காரை கூப்பிட்டுக்கிறாரு. நான் வந்து என்ன கலர் இது? கத்திரிப்பு கலரு. பர்பிள்னு ஓகே, பர்பிள் குட்டி போட்டிருக்கேன். பிளாக் கலர் பேண்ட், ஒயிட் கலர் ஷூ. பட் அது பார்த்தா ஒயிட்டா தெரியாது. ஆமா, அந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன். சோ வந்தாச்சு பாருங்க. சன்ரைஸ் இங்க வச்சு எடுப்போமா? அந்த பேரு சம வியூ கைஸ். இங்க உட்காந்து பிரிப்போமா? எவ்வளவு சூப்பரான இடம்லாம் இருக்கு. இங்க வச்சு பிடிக்கிறியா? அதுக்கு ஒரு இடத்த பார்க்க போறோம். இங்க போட்டோ எடு. போட்டோ எடுத்து சொல்லி வீடியோ எடுப்பானே. சரி ஓகே. இங்க பாருங்க, உள்ள பீச்சுக்குள்ளதான் இருக்கும். எங்க ஃபேஸ் தான் தெரியுதா? இங்க பாருங்க, நாங்க வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் போறோம். எதுக்கு? அன்பாக்சிங் பண்றதுக்காக. இதுக்குள்ள என்ன இருக்குன்றத நாங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல பிளேஸ் இந்த பீச்ல எங்க இருக்குன்னு பார்த்தா இந்த ஒரு இடம் வந்து எங்களுக்கு யூனிக்கா தெரிஞ்சது. பாருங்களேன், செம்மையில கொட்டாய் போட்ட மாதிரி அந்த செம்மையா லுக்கா இருக்கு. இந்த யானைக்கு எல்லாம் பயந்து காட்டு வச்சு மேல உட்காருவாங்க. அந்த மாதிரி இதுல என்ன இருக்குன்றத யாருக்கும் தெரியாம நாங்க வந்து மேல போய் பதுங்கி பாக்குற மாதிரி வந்து ஒரு நல்லா இருக்கும். ஸோ பாருங்க. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குன்றத நாங்க வந்து அந்த அன்பாக்சிங் வீடியோல காட்டுறோம். சரிங்களா? படிக்கிறேன் கொஞ்சம். ஆமா, உள்ள என்னடா இருக்கு, என் ஐட்டம் ஏதாவது இருக்கு அப்படின்னு பார்த்து தூக்கின்னு போயிடலாம். செம்மையா இருக்கும். ஸோ கைஸ், நம்ம வந்து மேலே ஏறலாம். மேலே ஏறி நம்ம என்ன இருக்குன்றத செக் பண்ணுவோம் கைஸ். ஸோ சேஃப்டியான்னு தெரியல, பட் சேஃப்டியா தான் இருக்கணும். ஸோ நாங்க வந்தாச்சு. ஒருத்தன் பாருங்க, ஐயோ கல் மேல தானே. ஸோ செக் பண்ணாங்க. அங்க போயிட்டு உட்காந்து எடுக்க போறோம். ஸோ வாங்க போலாம் அன்பாக்சிங். அதுவும் இதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியல. பரவாயில்ல, ஆனா இங்க நடுவுல சூரியன் நல்லா பளிச்சுன்னு தெரியுது பாருங்க. Wow guys, the amazing sunset is here. இத மிஸ் பண்ணிட்டு என்னென்னவோ பண்ண விரும்படா. நாங்க எதுக்கு வந்தோமோ அதெல்லாம் பார்க்கல. இங்க பாருங்க, என்ன போட்டோ எடு, நல்லா இருக்கான்னு பாப்போம். சன்செட் பாக்குறதுக்கு எனக்கு எப்பவுமே வந்து சன்ரைஸ் வரும்போது வரலாம். கண்டிப்பா ஒரு நாள் வரலாம். சன்ரைஸ், ஆமா, பீச் இருக்குல்ல, எலும்பு அது இல்லைங்க. எனக்கு சன்ரைஸ் வந்து பீச்ல இருந்து ஆகும். ஆனா எனக்கு சன்ரைஸை விட சன்செட் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சன்செட் வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். பயங்கரமான ஒரு கலர் டோன்ல இருக்கும். ப்ளூ கலர்ல இருக்கும், எல்லோ கலர்ல, எல்லா ஷேட்லயும் கலர் இருக்கிறதுனால எனக்கு சன்செட் தான் ரொம்ப பிடிக்கும். சன்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியா தான், எனக்கு வந்து ரொம்ப ரேர் தான். நம்ம சேனல் ஆனா புதுசா வந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐயோ இந்த விரல் என்றத விட மாட்டாங்க. ஸோ அதனால பெல் பட்டன் ஆன்ல போட்டுக்கோங்க. அதாங்க. ஸோ அதனால இங்க வந்து இந்த ஏர்டாப்ஸ் வந்து வாங்கியாச்சு. அந்த வாங்கின அந்த ரிவ்யூ கூட நீங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோல பாப்பீங்க. ஆமா, ஏர்டாப்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத வந்து நான் யூஸ் பண்ணிட்டு யூசர் ரிவ்யூல வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்த அன்பாக்சிங் வீடியோ சேர்த்து தான் நம்ம வந்து அது போடுவோம். ஆனா vlog பண்றது வந்து தனியா தான் எடுத்து போற மாதிரி பிளான்ல இருக்கும். ஸோ பாத்துக்கலாம். ஸோ வின்லாஸ் வந்து அதிகமா இருக்கு. நாங்க பேசுறது வந்து உங்களுக்கு கேக்குதா இல்லையான்னு தெரியல. கேட்டுச்சுன்னா நீங்க வந்து எல்லாமே லைக் போடுவோம். ஆமா. ஸோ அதனால கேட்டுச்சுன்னா ஆமா கேட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்க, கேட்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. சரிங்களா? ஸோ அதனால இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நல்ல சன்செட்டோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்றோம். ஏன்னா நம்ம வந்த துளூர் நல்லா இருக்குடா இங்க. நம்ம நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த இதுதான் நல்லா தெரியும். ஸோ ஓகே, இது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆஃப்ல இருக்கு. இந்த ஆஃப்ல எந்துமா இல்ல ஆன்ல தான் இருக்கு. ஸோ நீங்க பாரு. இல்லடா சார்ஜ் போயிடுச்சு நினைக்கிறேன். சார்ஜ் போயிடுச்சு. ஸோ அதனால இந்த சேர் பாப்கார்ன் வாங்குறதுக்கு வெளியே போறாங்க மாதிரி இருக்கு. இந்த சேரு கடிக்காம ஒருத்தன் போடுவான், ஒருத்தன் வந்து பார்த்துக்கிறான். இப்போதான் ஏதோ ஃப்ரீயா இருந்தது. என்னடா? ஆமா. என்னடா மூஞ்சி எவ்வளவு பிளாக்கா தெரியுது? எனக்கு லைட் இல்லடா. உன் லைட் ஏறா டாச்ச. ஸோ என் ஃபோன் லைட்டு ஒழுங்கா தாங்கும். இவ்வளவுதான் வரும். ஓகேங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க. கொஞ்சம் தூரமாக வை, நல்லா இருக்கும். ஏன்? ஓகே, இதான் நல்லா இருக்கு. இதுதான் 3% தெரியும். ஓகே. சார் சார் நம்ம சேனல் நல்லா இருக்கு. பில்டிங் எவ்வளோ செம்மையாக இது நல்லா பண்ணல. இருக்குல்ல? ஆமா ஆமா ஆமா. அது நாங்கள் நம்ம வந்து எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நாங்க வந்து பேர் இப்போ கூட வாயில பேர் வரல. அதாவது அதை வந்து நாங்க தமிழ்லயே சொல்லலாம்னு இருக்கோம். நீலக்கொடி கடற்கரை அப்படின்ற. அதாவது இது எப்படிமா இருக்கு? டோரா பச்சில வரும் பாத்தீங்களா? அடையாறு, திருவான்மியூர், நீலக்கொடி கடற்கரை அப்படின்ற மாதிரி. செம்மையா இருந்துச்சு. காமெடி நினைச்சு சொல்லுகிறல இல்ல, இது ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது நல்லா தான் இருந்தது. இல்ல கைஸ், நீலக்கொடி வரைக்கும் நல்லா இருந்தது. நீலக்கொடி சொன்னா முடிஞ்சு போச்சு அந்த காமெடி. அது தெரியல. சோ அதனால அது வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்க. எல்லாம் சார் சம்பவம் ஒன்றும் நடுவில் நினைச்சிருச்சுங்க. ஐயோ, இப்போ நாங்கள் இருக்குது நடு ரோடு. எப்படி எங்க வந்து நிறுத்திருக்கான் பாத்தீங்களா? இல்ல இவன் எத்தனை எங்க எத்தனை நிப்பாட்டிக்கிறான் பாத்தீங்களா? ஆனா எனக்கு என்ன டவுட்னா, என்கிட்ட வந்து பைக் இல்லை. ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த டவுட் வந்து எனக்கு அந்த சின்ன சின்ன பீஸ் கயிறு மாதிரி இருக்குமா, அந்த சின்ன பீஸ் கயிறு வந்து போகிறதுனால ஒரு வண்டி ஃபுல்லாக நிற்கிது அப்படின்னா தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. தம்மா துண்டு ஆங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பல் நிறுத்துறதுன்ற மாதிரி அவ்வளோ தம்மா துண்டு பீஸ் கயிறு தாண்டா இவ்வளோ பெரிய வண்டியே ஓட்டுது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி என்ன காரணம்னாங்க, அது முக்கியமான எதிரி ஆத்திர மாதிரி ரேட்டு தாங்க. அவ்வளோ நான் நினைப்பேன் ஒரு சில வீடியோவில் காட்டுவானுங்களா, எலிய தொங்க விட்டு அடிப்பானுங்க, அது என்னோ சித்திரவதை பண்ணுவானுங்க. பார்ப்பேன் பாவண்டாச்சே அப்படின்னு. ஆனால் சத்தியமாக தப்பு இல்லை. சரி சரி, இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு கேட்டீங்கன்னா சில பெஜர் ஆகிடுவீங்க, ஷாக் ஆகிடுவீங்க. கேஎஃப்சிக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் வந்து ஷாக் ஆகலாம். என்னடா இப்போ நடு ரோட்டில் இருந்தீங்க, அதுக்குள்ளே கேஎஃப்சியா? ஆப்போசிட்லேயே ஒரு கேஎஃப்சி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போட்டோம். கொஞ்சம் என்ஹெச் காட்டுறேன், ஆப்போசிட்டில் இருந்து கேஎஃப்சிக்குள்ளே போட்டோம். இங்கே பாருங்க, என்னோட கார்டு ஸ்வைப் பண்ணி அமௌண்ட் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி வச்சுங்க. ரொம்ப கஷ்டம். என்கிட்ட வந்து இப்போ ஃபோனில் காசு சுத்தமாக இல்லை, ஜிபியில் காசு சுத்தமாக இல்லை, கையில் காசு சுத்தமாக இல்லை. 600 ஒரு 700 எத்தனை வந்தேன், உரமாக 200 பெட்ரோல் போட்டேன். இப்போ திருப்பி இப்போ எவ்வளோ போட்டது பெட்ரோலுங்க? 300 பெட்ரோல் போட்டது. அது பெட்ரோல் 200 ஆயிடுச்சுடா. இதை வந்துச்சுங்க நம்ம ஆர்டர் பண்ணி. நான் எடுத்து வர முடியும். அதுக்கு ஒன்று அசைடஸ் பண்ண போறியா? சீசே யா, திஸ் இஸ் த கம்பெனி கொடுக்க சொல்ல, நம்மளே பிச்சுக்கலாம். சரி சார், நம்ம ஆர்டர் பண்ணது வந்துச்சுங்க. இங்கே
ரைஸ் வந்து குக் ஆகிட்டு இருக்கான். ஏய் சார் எப்படி குடிக்கிறான் போங்களேன், இன்னும் மாடு கல்லு தண்ணி குடிக்கிறோம். அவ்வளோ சீன்லாம் இல்லை.